அரிநாடார் தலைவர் சத்திரிய சான்றோர் படை, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துரமேசு நாடார் அவர்களின் வீட்டிற்கு இன்று கூலிப்படைகளையும் பல தெருப்பொறுக்கிகளையும் அனுப்பி செருப்புகளை காண்பித்தும் கொலை மிரட்டல் முத்துரமேசு நாடாருக்கு விடுப்பது போன்றும் ஒரு கொடூர செயலை பனை வாரிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் இன்று அரங்கேற்றியிருக்கிறார்கள். சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் இந்த கொடுஞ்செயலை செய்த எர்ணாவூர் நாராயணன் அண்ணாச்சி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். முத்துரமேசன் என்ன பண்ணிட்டாரு? கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பனை மரத்தில் ஏறி கல்ல அவரே இறக்கி ஒரு அரசுக்கு ஒரு போராட்டம் மூலமா பொதுமக்களுக்கும் அரசின் கவனத்திற்கும் அவரே கல்லை இறக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அந்த போராட்ட களத்தில் பனை சார்ந்த பல பனையேறிகள், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க, பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவங்க அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் முத்துரமேசன் அண்ணனும் அந்த மேடைகள்லையும் சரி, அண்ணன் மரமேறுவதற்கு போன நேரங்கள்லையும் சரி உடன் இருந்தார். இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அரசியல் பிழைப்புக்காக, சுய அரசியல் லாபத்திற்காக அண்ணன் முத்துரமேசு நாடார் அவரோட வீட்டுக்கு அடியாட்களை அனுப்பி, அதுவும் பெண்களை அவரோட வீட்டுக்கே அனுப்பி கேவலமா பேசி கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் பனை வாரிய தலைவரா நீங்க இருக்கிறீங்க. அப்ப பனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கல்ல குறித்து அவதூறா செய்தி பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோட வீட்டுக்கு இதே மாதிரி நீங்க செருப்புகளோட அடியாட்களை நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பா கூட அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் உங்களுக்கு ராயல் சல்யூட் பண்ணியிருப்போம். அப்ப அரசியல் லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய தாந்தோணித்தனத்தை தயவு செய்து அண்ணாச்சி நிறுத்திக்கிடணும். முத்துரமேசு நாடார் அவர் சார்ந்த அமைப்பு சார்ந்து பல போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு முத்துரமேசு நாடார் மீது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பிடிக்கல அப்படின்னா சட்ட ரீதியா சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளதை விட்டுப்புட்டு ஒரு 10-50 பேருங்களை ஆளுங்களை இறக்கி விட்டு அடியாட்களை அனுப்பி விடுறதோ, வீட்டுக்கு ஆள் அனுப்பி மிரட்டுறதோ, செருப்பை தூக்கி காண்பிக்கிறதோ, கொலை மிரட்டல் விடுக்கிறதையோ தயவு செய்து எர்ணாவூர் நாராயணன் அண்ணாச்சி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இதை தாங்கள் தொடரும் பட்சத்தில் தமிழக அரசிற்கும் சரி, இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் எந்த கட்சியில் போட்டியிட்டாலும் உங்களுக்கு பனை சார்ந்து இருக்கக்கூடிய, பனையை நம்பி பிழைக்கக்கூடிய நாடார் சமூகத்தினர் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமிழக காவல்துறையினர் உடனடியாக பனை வாரிய தலைவராக இருக்கக்கூடிய எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் மீதும் முத்துரமேசு நாடார் அவர்களின் வீட்டிற்கு அடியாட்களாக இருந்து கூலிக்கு ஏவப்பட்ட அந்த கொலைகார கும்பல்கள் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.